ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். மாடித்தோட்டம் அப்படின்னாலே நமக்கு பூச்செடிகள், அழகு செடிகள் அப்படிங்கிறது தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய்கறியிலலாம் நிறைய நச்சுத்தன்மை இருக்குது, கெமிக்கல் பெஸ்டிசைடெல்லாம் அடித்து வருது, உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த காய்கறி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் இன்றைக்கி நம்ம இந்த வெண்டைக்காய் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். எங்கள் மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் நிறைய காய்க்கிறது. டெய்லி இந்த மாதிரி அறுவடை பண்ணுறேன்னா இது பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டே தனிங்க. நம்ம ஆர்கானிக்காக உரம் போட்டு வளர்க்குற காய்ங்கிறதுனால மார்க்கெட்டில் வாங்கிறத விட இதோட சுவையே அதிகம். அதுக்குண்டான ஒரிஜினல் சுவையோடு இருக்கும். பிகினர்ஸ் ஏதாவது காய்கறி தோட்டம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெண்டைக்காயை நீங்கள் போட்டு விடலாம். ஏன்னா இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி, பூச்சி தொல்லை ரொம்ப அதிகம் கிடையாது, ஈஸியாக வளரும். இப்போ இந்த வெண்டைக்காயில் நிறைய வெரைட்டிஸ் வந்துடுது. சிகப்பு வெண்டை இருக்குது, யானை தந்த வெண்டை இருக்குது, பருமன் வெண்டை இருக்குது. இது இப்போ இந்த சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற வெண்டைக்காய் தான். கடையிலலாம் நிறைய கிடைக்கும். ஆனாலும் நம்ம வீட்டில் தோட்டத்தில் அறுவடை பண்ணி சாப்பிட்றதுங்கிறதே ஒரு தனி சந்தோஷம். ஸோ பிகினர்ஸ் இது ட்ரை பண்ணுங்கள். ஒரு பூக்கு ஒரு காய் வந்துடும். பூ கொட்டுற பிரச்சனையே கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம இதை விதையிலேருந்தே எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். என்ன உரம் கொடுக்கலாம், என்ன பெஸ்டிசைடு அடிக்கலாம், எல்லாமே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் விதை இந்த வெண்டைக்காயிலேருந்தே முத்த வச்சு எடுத்துப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை யூடியூபர்ஸ்கிட்ட கூட இப்போல்லாம் விதைகள் நிறைய கிடைக்கிறது. அது எந்த தரம் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி அதை பாட்டிங் மிக்ஸில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாற்று பறித்து நடுறது பெட்டர். நாற்று பறித்து நடும்போது பாட்டிங் மிக்ஸ் எப்பவுமே நம்ம போடுற மாதிரி 40% கம்போஸ்ட்டு, கார்டன் சாயில், சாண்ட் இல்லைன்னா கொக்கோபீட் போட்டு நல்லா ரொப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாற்றை பறித்து நடணும். நாற்று பறிக்கிறது உங்களுக்கு 4 இலை வந்த உடனே பறித்து நடலாம். இது ஒரு 20 நாள் ஆகும். விதை போட்டு 20 டேஸில் உங்களுக்கு 4 இலை வரும். ஸோ அப்படி நாற்று பறித்து நட்டப்புறம் நீங்கள் அந்த செடிக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு உரம் தயார் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இப்போ நான் இங்கே கொடுத்துட்டுருக்கேன். இந்த உரம் மாட்டுச்சாண உரம். இது வரட்டியாக கிடைக்கிறது ஆன்லைனில். இது எல்லா செடிகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் இது நிறைய வாங்கி வச்சுப்பேன். செடியோட ஆரம்பகட்ட வளர்ச்சிக்கு நைட்ரஜன் சத்து தான் ரொம்ப தேவை. அதை தவிர இதில் நிறைய செகண்டரி நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் 4 இலை விட்டப்புறம் அந்த நாற்றை பறித்து நட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். செடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நல்லா வளர்ந்தப்புறம் வர காய் தான் உங்களுக்கு நல்லா செழிப்பாக பெரிய பெரிய காயாக இருக்கும். பூக்களும் பெரிய பெரிய பூக்களாக வரும். ஸோ பூ வர வரைக்கும் நீங்கள் இந்த நைட்ரஜன் சத்தை 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். அதை தவிர நீங்கள் கம்போஸ்ட்டும் கொடுக்கலாம். இப்போ இந்த மாட்டுச்சாண உரம் இந்த வரட்டி காஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நல்ல டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா ஒரு 3 நாள் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அந்த தெளிவான தண்ணியை எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் சாம்பல் சேர்த்துக்கோங்க. சாம்பல் நம்ம வீட்டிலையே தயாரிக்கலாம். தேங்காய் ஓட எரித்து எடுத்துக்கலாம். இல்லைனா கட்டைகள் ஏதாவது கிடச்சிதுன்னா எரித்து நீங்கள் சாம்பலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் அதோடு கலந்து போடலாம். ஸோ இந்த உரத்தில் NPK இருக்குது, ஜிங்க்கு, கார்பன், நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உண்டான எல்லாமே இருக்குது. மண் வளம் கூடும். அப்புறம் ஆர்கானிக் மேட்டர் நிறைய வரும். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு மண் காத்தோட்டமாக இருக்கும். ஸோ வேர்கள் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். வேர் நல்லா வளர்ந்தால் தான் உங்களுக்கு மேலே செடியும் நல்லா வளரும். ஸோ இதை 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டு விடுங்க. சாம்பலில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. அதே மாதிரி சாயில் pH லெவலையும் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாட்டுச்சாண உரத்தில் நம்ம இந்த சாம்பலையும் கொஞ்சமாக கலக்கிறோம். இது 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது லிக்விட் ஃபீடாக தான் கொடுத்துருக்கோம். இந்த 15 நாளைக்கும் இது ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் உறிஞ்சிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
இந்த மாதிரி செடி நல்லா வளர்ந்தப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்ல காயாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த உரத்தை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எஃபிட்ஸ் வரும். அது இந்த மொட்டுக்கள்லாம் கூட இருக்கும். அதை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் தொடச்சி எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூவை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் நீம் ஆயிலை கரைசலாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். செடிகளுக்கு எல்லாமே இலைகளில், அடியில், தண்டு பகுதியில், பூக்கள், மொட்டுக்கள்லாம் கூட அடித்து விடலாம். ப்ரிவென்டிவாகவே அடித்து விடலாம். இல்லை வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்ததுன்னா நீங்கள் அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் கட்டுப்பட்டுரும். மற்றபடி இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பூ பூத்துதுன்னா ஒரு காய் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இந்த பூக்கும் ஆரம்பித்தோடனே நீங்கள் 2வது உரமாக இந்த வாழைப்பழ கரைசல் கொடுக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப பழுத்து போனது, நமக்கு தேவையில்லாதது, இல்லை கனிஞ்ச பழங்கள் நீங்கள் கடையில் சொன்னால் கூட எடுத்து வைப்பாங்க. நீங்கள் வாங்கின்னு வந்து கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பழ தோலே போதும். அதை நல்லா 2-3 நாள் ஊற வச்சுருங்க. அது ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 வாழைப்பழத்தோட தோலை ஊற வச்சு நல்லா கான்சன்ட்ரேட்டடாக கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. அப்புறம் 1 கப்புக்கு சமமான அளவு தண்ணி கலந்து இந்த பூக்கும் பருவத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல பொட்டாசியம் சத்து கிடச்சி செடிகள் வந்து நல்லா வளர்ந்து நல்ல காய் காய்க்கும். பெரிய பெரிய காய்களாக கிடைக்கும். திரட்சியான காய்கள் வரும். மண் பாருங்கள் எப்படி பலபலன்னு ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு காரணமே நான் கொடுக்குற இந்த கம்போஸ்ட் தான். இந்த கவுடங் ஸ்லரி கொடுத்தா மண் வந்து எப்போவுமே ஏரேட்டடாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். ஸோ செடி வந்து வேர்கள் நல்லா வளர்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக இந்த பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச வாழைப்பழத்தோல் கரைசல், இதையும் கொடுத்து பாருங்கள். இதையும் 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இந்த 2 உரமும் மாற்றி நீங்கள் கொடுத்தாலே போதும். செடி வந்து நல்லா வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கும். டெய்லி அறுவடை பண்ணலாம். இந்த வெண்டைக்காய் வந்து நீங்கள் ஒரு 5-6 செடி வச்சாலே போதும். இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். 5-6 செடியிலேயே உங்களுக்கு டெய்லி வெண்டைக்காய் கிடைக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்சிங்கனாலே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வேளைக்கு பொரியல் பண்ணுறதுக்கு கிடைக்கும். சாம்பார் வைக்கலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிட்ற ஒரு காய் எதுன்னா இந்த வெண்டைக்காய் தான். ஸோ நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த காய்கறி செடிகள் வளர்த்து நிறைய அறுவடை பண்ணிக்கோங்க. நஞ்சில்லாத சத்துள்ள ரொம்ப சுவையான காய்கறி நமக்கு தினமுமே அறுவடைக்கு கிடைக்கும். நான் இன்னும் 2-3 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். அதெல்லாமும் நான் அடுத்தடுத்து வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த வெண்டைக்காய் நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.